நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்கிற வார்த்தையினுடைய வரிசையிலே இந்த நாளிலே நெகேமியா என்கிற தேவ மனிதன் தேவனுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து செபித்த அந்த சரித்திர நிகழ்வை நாம் தியானிக்க இருக்கிறோம். நெகேமியா பரலோகத்தும் தேவனை நோக்கி தன் கண்களை ஏறெடுத்து அழுது ஜெபித்ததினாலே சுகமான யாத்திரை உண்டானது என்று நெகேமியா 1 மற்றும் 2 அதிகாரங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. தேசத்திலே தேவனுடைய சபைகளுக்கு எதிராக எழும்பி சபைகளை இடிக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய தேவ மனிதர்களை அடித்து காயப்படுத்தி கொலை செய்யக்கூடிய மனிதாபிமானமற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசத்தை விட்டு வழுவி போகச் செய்யும்படியான உபாயங்களை, நெருக்குதல்களை, உபத்திரவங்களை கொடுக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய மனம் கடினப்பட்டு இருப்பதனாலே இவ்விதமான செயல்கள் நடந்தேறுகின்றது. இவர்களுடைய இருதயம் மனம் மாற வேண்டுமென்றால் ஜெபம் நமக்கு தேவை. தேவன் அவர்களுடைய இருதயங்களை மாற்றினால் ஒழிய, அவர்களுடைய எண்ணங்களை மாற்றி அமைத்தால் ஒழிய எதையும் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை போலத்தான் நெகேமியாவுடைய வாழ்க்கை முறையும் காணப்படுகிறது. நெகேமியா என்றால் தேவனே எனக்கு ஆறுதல் என்று பொருளாகும். நெகேமியா ஒரு யூதனாக இருந்தார். அகலியா என்ற யூதனின் மகன். ஒருவேளை அகலியா பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டிருக்கலாம். இந்த நெகேமியா பாபிலோனில் வைத்து பிறந்திருக்கலாம். பெர்சியா மன்னன் 1 அர்தசஷ்டாவிடம் இந்த நெகேமியா பானபாத்திரக்காரனாக பணியாற்றியவன். சூசான் அரண்மனையில்தான் அவனுடைய வேலை இருந்தது. இவன் நல்ல ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருந்தான். அது மட்டுமல்ல, தன்னுடைய பூர்வாங்கமாகிய இஸ்ராயேல் தேசம், குறிப்பாக எருசலேம் மீது அதிக ஆர்வமுடையவனாய் அவன் காணப்பட்டான். இவன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக அவன் இருந்ததனாலே ராஜாவோடு இவனுக்கு நெருங்கிய உறவு இருந்தது. ராஜாவுக்கு பானம், திராட்சை ரசம் கொண்டு போகும் பொழுது அந்த திராட்சை ரசம் ஒரு குவளையிலே இருக்கும். ராஜா குடிக்கிற கப்பு அதில் இருக்கும். அதுல இன்னொரு கப்பு தனியாக வைக்கப்பட்டிருக்கும். அந்த குவளையில் இருக்கின்ற திராட்சை ரசத்திலே ராஜாவின் முன்னிலையிலே அந்த எக்ஸ்ட்ரா வைக்கப்பட்டிருக்கிற கப்புல கொஞ்சம் திராட்சை ரசத்தை விட்டு இவன் சாப்பிட வேண்டும். இவன் சாப்பிட்டு இவன் சாகாமல் இருந்தால்தான் ராஜாவினுடைய வெள்ளி கப்புல அல்லது தங்க கப்புல ராஜாவுக்கு திராட்சை ரசம் வார்த்து கொடுக்க வேண்டும். இதுதான் பானபாத்திரக்காரனுடைய மிக முக்கியமான காரியம். இப்படி இந்த பணியை இவன் செய்து கொண்டிருந்தான். இந்த காலத்துலதான் இவனுடைய நெகேமியாவுடைய சகோதரன் ஆனானியும் வேறு சில தேவ மனிதர்களும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு வருகிறார்கள். நெகேமியாவோடு கூட அங்குள்ள நிலவரங்களை குறித்து சொல்லுகிறார்கள். அப்பொழுது இந்த நெகேமியா அந்த செய்திகளை எல்லாம் கேட்டு அறிந்து மிகவும் துக்கித்து அழுகிறான் என்று 4ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி தேவனை நோக்கி ஜெபித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். துயரச் செய்திகள், இழப்புகள், நிகழ்வுகள் அழுகையை வர வைக்கும். தன் அழுகையோடு நிறுத்தி கொள்ளாமல் பரலோக தேவனை நோக்கி தன் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறவனாக இந்த நெகேமியா இருந்தான்.
நாமும் நம் வாழ்க்கையிலே அடையக்கூடாத நிகழ்வுகள் நம் வாழ்க்கையிலே கடந்து போகும் பொழுது உண்டாகிற அழுகையோடு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய போராட்டத்தை நிறுத்தி கொள்ள முடியாது. அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும் என்றால் அந்த அழுகையோடு கூடிய உபவாசமும் ஜெபமும் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அப்பொழுதுதான் சூழ்நிலைகள் மாற்றி அமைக்கப்படும். இந்த நெகேமியா தன் அழுகையோடு நிறுத்தி கொள்ளாமல் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஏறெடுத்து ஜெபித்தான். அந்த ஜெபத்தை குறித்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்டுள்ளது. எருசலேமின் அழிவுக்காக அழுது ஜெபிக்கிறார். தேவனுடைய கட்டளைகளையும் உடன்படிக்கையும் மறந்து போனதற்காக தேவரீர் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று அழுது ஜெபிக்கிறார். இரக்கமுள்ள தேவனுக்கு இணங்காமல் போனோமே என்று அழுது ஜெபிக்கிறார். தன் முன்னோரின் பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுகிறான். கீழ்ப்படியாமையையும் அவன் நம்பிக்கைகளையும் பரிசுத்த குலைச்சலாக்கினவைகளையும் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார். உமது எச்சரிப்பை நாங்கள் கவனிக்காமல் போனோமே என்று அழுது ஜெபிக்கிறார். உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பினால் நீங்கள் எங்கு துரத்தப்பட்டிருந்தாலும் கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்னபடி உங்க நாமம் விளங்கும் ஸ்தலத்திலே எங்களை திரும்ப சேர்த்தருளும் என்று அழுது ஜெபிக்கிறார். நாங்கள் உமது பராக்கிரமத்தின் ஜனங்கள், எங்களை தள்ளிவிடாதிரும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கேட்டருளும், என் ஜெபத்தை கேட்டருளும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கதறி கண்ணீர் விட்டு தேவனிடத்திலே ஜெபிக்கிறார். இந்த உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த நெகேமியாவுக்குள்ளே அது ஒரு துக்க, ஒரு வேதனையான ஒரு அனுபவமாய் காணப்பட்டது. அவன் முன்னது மாதிரி அவனால் உற்சாகமாய் காரியங்களை செய்ய முடியவில்லை. பலவீனப்பட்டவனை போன்ற ஒரு நிலைமை உடையவனாய் காணப்பட்டான். மறுதடவை ராஜாவுக்கு பானம் பார்த்து கொடுப்பதற்காக அவன் போன போது நெகேமியாவின் முகக்கலை வாடி இருந்ததை பார்த்து, அவனுடைய நடவடிக்கைகளும் வித்தியாசமாய் இருந்ததை பார்த்து ராஜா விசாரித்து கேட்கிறார். ஏன் நீ இப்படி இருக்கிறாய்? என்னிடத்தில் எப்பொழுதும் உற்சாகமாய் கொண்டு வந்து எனக்கு பானம் கொடுப்பாயே, இன்றைக்கு நீ ஏன் இவ்வளவு முகவாடலாய் சோர்வாய் இருக்கிறாயே? உன் நடவடிக்கைகள் சரியா இல்லையே என்று ராஜா கேட்கிறார். அப்பொழுது நெகேமியா, என்னுடைய மூதாதையர்கள் இருக்கக்கூடிய என்னுடைய பூர்வாங்கத்தின் தேசம் அலங்கமெல்லாம் இடிக்கப்பட்டு குப்பை மேடாகி மண்மேடாக்கப்பட்டு கிடக்கிறது. அங்கிருக்கின்ற வைக்கப்பட்டிருக்கிற, அங்கு மீந்திருக்கிற மக்கள் மிகவும் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறார்கள் என்று ராஜாவினிடத்திலே சொன்னான். சொல்லிட்டு சொல்லுகிறான், ராஜாவே, என்னை நீங்கள் அனுப்புவீர்கள் என்றால் அந்த தேசத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் விசாரித்து நான் செய்து கொண்டு வர முடியும் என்று அவன் ராஜாவிடத்திலே சொன்னான். ராஜா சொல்லுகிறார், எவ்வளவு நாளாகும் என்று கேட்க அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவன் சொல்லுகிறான். அப்படியானால் இந்த நெகேமியா ஜெபித்ததோடு நிறுத்தவில்லை. ஜெபித்த பின்பு அங்கு போவதற்கான எல்லா வழிமுறைகளையும் ஆராய்ந்திருக்கிறான், திட்டம் செய்திருக்கிறான். அங்கு அலங்கம் கட்ட வேண்டும் என்றால் அதற்குரிய திட்டங்களை எல்லாம் அவன் எழுதி எல்லாவற்றையும் செயல்படுத்தி எல்லாவற்றையும் அவன் தீர்மானித்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறான். அந்த சுற்றிலும் இருக்கின்ற நாட்டு மக்கள் எவ்வளவு எதிர்ப்புகளை காட்டுவார்கள். ஆகினாலே அவர்களுடைய எதிர்ப்புகளை அடக்குவதற்கு ராஜாவினிடத்திலிருந்து கடிதங்களை வாங்க வேண்டும். இப்படி எல்லா காரியங்களையும் திட்டமாய் விசாரித்து எல்லாத்தையும் அறிந்து தீர்மானித்து ராஜாவினிடத்தில் அவைகளை எல்லாம் சொல்லி ராஜாவினிடத்திலிருந்து அனுமதியை பெற்று கொண்டான். ஒரு பானபாத்திரக்காரன் சொல்லுவதை ராஜா கேட்க மாட்டாங்க.
ஆனா இவனுடைய ஜெபம், இவன் தேவனை நோக்கி பண்ணிய ஜெபம் ராஜாவினுடைய இருதயத்தை மாற்றியது. உடனே ராஜா கடிதங்களை எல்லாம் எழுதி கஜனாவிலிருந்து அலங்கம் கட்டுவதற்கான அத்தனை பொருட்களையும், வேலைக்காரர்களுக்குரிய உணவுகளையும், சம்பளங்களையும், நெகேமியாவுக்குரிய வீட்டு காரியங்களையும், ஒழுங்குகள் எல்லாவற்றையும் செய்து கொடுத்தான் என்று நாம் அங்கே வாசிக்கின்றோம். ஒரு சுகமான பிரயாணம் நெகேமியாவுக்கு உண்டானது. தனக்கு பாரம் பார்க்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லப்பா, நீ போய் உன் தேவனுக்கென்று தொண்டு செய்து விட்டு வா, எல்லாம் முடித்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இவ்வளவு ஒரு மனம் பிரியப்பட்டு ராஜா அவனை அனுப்புகிறது. இது தேவனால் உண்டானது. இது ஜபத்தினாலும் தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்ததினாலும் அவன் கேட்ட காரியத்தை ராஜா அவனுக்கு உவந்தளித்தார். நீங்களும் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பரலோகத்தை பார்த்து ஏறெடுத்து ஜெபித்து பழகுவீர்களானால் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நீங்க நடந்து அதை மகிழ்ச்சியின் நீரூற்றாக்க முடியும். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒரு விதவை அம்மா போராடி செபித்தது நிமித்தம் கல் நெஞ்சு கொண்ட ஒரு நீதிபதி கூட மனம் இழகி அந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து தீர்ப்பை எழுதி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபம் உங்கள் எதிராளிகளின் இருதயங்களை மாற்றும். நீங்கள் உண்மையான ஜெபம் ஏறெடுக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் பாவங்களையும் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு தேவனிடத்தில் ஜெபித்து தேவனோடு நெருங்குவீர்கள் என்றால் உங்கள் சுற்றுச்சூழலை எல்லாம் தேவன் உங்களுக்கு சாதகமாக்கி தருவார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை சூழ்ந்திருக்கின்ற ஆண்டவரே கொடுமையின் மேகங்கள் எல்லாம் விலகி எங்களை சூழ்ந்து ஆண்டவரே கிருபையின் மேகம் எங்களை மூடிக்கொள்ளும்படியாக உம்மிடத்திலே வேண்டுகிறோம். எங்களுக்கு எதிராக எழும்புகிறவனுடைய இருதயங்கள் எல்லாம் மாற்றமடைய, சிந்தைகள் எல்லாம் மாற்றமடைய உம்மிடத்திலே வேண்டுகிறோம். மனிதருடைய இருதயங்களை எண்ணங்களை நீர்க்கால்கள் போல மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, மனுஷனுடைய எண்ணங்களுக்குள்ள இருக்கின்ற குரோத மனநிலைகளை மாற்றி சாந்த மனநிலைகள் உடையதாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.